நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா த விஷனரி செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ். செத் ராலன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நேத்து நடந்த ரா எபிசோட்ல சிஎம் பங்க் அவர்கள் பேசியிருப்பாரு. ஸோ சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்ல ட்ரூ மெக்கின்டையர் அந்த நடந்த மேட்சை பத்தி பேசுவாரு. அந்த டைம் அப்போ நம்மளோட செத் ராலன்ஸ் உள்ள வருவாரு. அவரோட காஸ்டியூம்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சிஎம் பங்க் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது ட்ரூ மெக்கின்டையர் இன்டரப்ட் ஆகுவாரு. ட்ரூ மெக்கின்டையர் அவர்கள் நான் வந்துட்டு பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்கை பீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல ஏஜேலியை பத்தி பேசும்போது சிஎம் பங்க் அவர்கள் ட்ரூ மெக்கின்டையர் அட்டாக் பண்றதுனால போவாரு. அண்ட் அந்த நேரத்துல நம்மளோட செத் ராலன்ஸ் தனியா தாங்க இருந்தாரு. ஸோ என்ன நடந்தது பாத்தீங்கன்னா பிரான்சன் பிரீட் உள்ள வந்து செத் ராலன்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. ஸோ பிரான்சன் பிரீட் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 5 இல்ல 6 முறை வந்துட்டு அவரோட பினிஷர் வந்து பாத்தீங்கன்னா போடுவாரு. ஸோ செத் ராலன்ஸை எழுந்துக்க விடாம பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பிரான்சன் பிரீடுக்கும் செத் ராலன்ஸ்க்குமான ஒரு ஸ்டோர் லைன் WWE இப்போ கொண்டு போக போறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிஎம் பங்குக்கும் ட்ரூ மெக்கின்டையருக்கும் இவங்களோட ஸ்டோர் லைன் தனியா கொண்டு போகணும். அண்ட் இவங்களோட ஸ்டோர் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் பங்குக்கும் செத் ராலன்ஸ்க்கும் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு செத் ராலன்ஸை ஒரு தனியான ஸ்டோர் லைன்ல கொண்டு போக போறாங்க WWE. அதனாலதான் இப்போதைக்கு பிரான்சன் பிரீட் செத் ராலன்ஸை அட்டாக் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதனால இப்போதைக்கு ஒரு சின்ன ஸ்டோர் லைன் வந்துட்டு பிரான்சன் பிரீட் செத் ராலன்ஸ்குள்ள நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது WWE மண்டே நைட் ரால. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? செத் ராலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நியூ ஸ்டோர் லைன் கொண்ட பிரான்சன் பிரீடோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் லைன் போக போறாரு. அண்ட் ட்ரூ மெக்கின்டையர் மற்றும் சிஎம் பங்கர்கள் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் லைன் மூவ் ஆக போறாங்க. இதுல நம்ம ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா ராண்டி ஆர்டன் மற்றும் சிஎம் பங்க் அவர்கள் WWE தேர்ட் பிராண்டா பார்க்கப்படுற NXTல வந்து பாத்தீங்கன்னா வரப்போறாங்க. ஸோ எப்போ வரப்போறாங்க அப்படின்னா ஸோ CW நெட்வொர்க்ல நடத்த போற NXT ஷோ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி நடக்க போகிற NXT CWல வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதுல நம்ம ராண்டி ஆர்டன் மற்றும் சிஎம் பங்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த NXT எபிசோட்ல கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு WWE இப்போ ஒபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. நேற்று நடந்த மண்டே நைட் ரா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மண்டே நைட் ரானே கண்டிப்பா சொல்லலாம் இந்த வருஷம் 2024ல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க எல்லா செக்மெண்ட்டும். ஆனா நிறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லருக்குலாம் வந்துட்டு அந்த ரா எபிசோட்ல வந்துட்டு இடம் தராத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட் தரமா போயிட்டாங்க. குறிப்பா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா இருக்கிற பிரான் பிரேக்கர். ஸோ அடுத்த வாரத்தோட ரா எபிசோட்ல பிரான் பிரேக்கர் வெர்சஸ் சாமி ஜெயினுக்கான ஒரு மேட்ச் அப்படின்றது நடக்க போகுது. இது வந்துட்டு நேற்று நடந்த ரா எபிசோட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ரீமேட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக. ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.